கண்ணனாலதான் உனக்கு இறப்பு அப்படின்னு ஒரு ஜோதிடர் சொல்றாரு. அதனால கம்சன் அவனை கொல்வதற்கு பல உத்திகள் செய்யறான். கண்ணன் எங்க இருக்கிறான்னு அவனுக்கு தெரியல. கண்ணன் இருக்கிறான், ஆனா எங்க இருக்கிறான்னு தெரியல. அப்ப பூதகி அப்படிங்கிற ஒரு அரக்கியை அனுப்பி கண்ணன் பிறந்த நேரத்துல பிறந்த எல்லா குழந்தைகளையும் கொன்னுடு அப்படின்னு அனுப்புறான். அவளும் அழகான ஒரு பெண்ணா மாறி எல்லா குழந்தைகளையும் கொன்னுடுறான். ஒரு குறிப்பிட்ட காலத்துல இவ்வளவு ஆண் குழந்தைகள் இறந்துடுறாங்களேன்னு ரொம்ப கவலைப்படுறாங்க அந்த மக்கள். இப்ப கிருஷ்ணன் அவளை வதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவகிட்ட வரவழைக்கிறார். யசோதை என்ன பண்றா, அழகா அவனை குளிப்பாட்டி தொட்டில போட்டு போறான். அவ கண்ணுக்கு தெரியாத மாதிரி படுத்துட்டு இருக்காரா கிருஷ்ணர். இப்ப அவளை பார்த்துட்டு அவனுக்கு பால் கொடுக்கறா பூதகி. மற்ற குழந்தைகள்லாம் அப்படி எடுத்து மார்பகத்துல வைக்கும் போதே இறந்துருமா, ஆனா அந்த குழந்தை குடிக்குது. அப்படியே அவனை பாக்குற போதே அந்த பாலோடு சேர்த்து ரத்தத்தையும் உறிந்தவுடன் அவ அரக்கியா மாறி இறந்துடுறான். கிருஷ்ணர் அவர் தாய் வடிவுல வந்ததுனால அந்த அரக்கியை வதம் செய்து அவளுக்கு மோட்சத்தை